அன்பான உள்ளங்களே, இந்த உலகம் உங்கள் பலவீனத்தை வைத்து உங்களை எடை போட காத்திருக்கிறது. ஆனால் உங்கள் மனதை நீங்கள் கோட்டையாக மாற்றினால் உங்களை யாராலும் தொட முடியாது. தோல்விகள் வரும்போது கலங்கி போய் ஒரு மூலையில் முடங்கி விடாதீர்கள். அந்த தோல்விகளே உங்கள் வெற்றிக்கான அஸ்திவார கற்கள் என்பதை உணருங்கள். இருட்டான காலங்களில் உங்களுக்கு நீங்களே ஒரு வெளிச்சமாக மாறி வழிகாட்டுங்கள். தனித்து நிற்பவன் பலவீனமானவன் அல்ல, அவன் ஒரு மாபெரும் வீரன். மற்றவர்கள் உங்கள் மீது வீசும் ஏளன சொற்களை உங்கள் வளர்ச்சிக்கான ஏணியாக மாற்றுங்கள். உங்கள் மௌனமான முன்னேற்றமே அவர்களின் கேள்விக்கு பதிலடியாக இருக்கட்டும். உங்களை விட யாரையும் உயர்வாகவோ தாழ்வாகவோ ஒருபோதும் கருதி விடாதீர்கள். உங்களுக்கென்று ஒரு தனித்துவமான உலகம் உண்டு என்பதை ஆழமாக நம்புங்கள். புயல் வீசும்போதுதான் வேர்கள் மண்ணுக்குள் இன்னும் ஆழமாக பாயத் தொடங்கும். அதே போல சோதனைகள் வரும்போதுதான் உங்கள் மன வலிமை இன்னும் கூர்மையாகும். உதவிக்கு ஆள் இல்லை என்று வருந்தும் நேரமே உங்களை நீங்கள் அறியும் தருணம். யாரையும் சாராமல் நீங்கள் எடுக்கும் முதல் அடியே உங்கள் சரித்திரத்தின் தொடக்கம். உங்கள் இரகசியங்களை உங்கள் இதயத்தின் ஆழமான அறையில் பூட்டி வையுங்கள். நண்பனாக இருப்பவன் எப்போது எதிரியாவான் என்று சொல்ல முடியாது. பணம் வரும்போது பணிவாகவும் அது போகும்போது துணிவாகவும் இருக்க பழகுங்கள். காலம் எதை மாற்றினாலும் உங்கள் உயர்ந்த குணத்தை மாற்ற ஒருபோதும் அனுமதிக்காதீர்கள். வெற்றி என்பது ஒரு நாள் அதிசயமல்ல, அது உங்கள் தினசரி உழைப்பின் பலன். ஒவ்வொரு நாளும் உங்களை 1% உயர்த்தி கொண்டே இருக்க உறுதி கொள்ளுங்கள். உங்களை மதிக்காத இடத்தில் ஒரு வினாடி கூட உங்கள் நேரத்தை வீணாக்காதீர்கள். அங்கே விவாதம் செய்வதை விட அமைதியாக வெளியேறுவதே புத்திசாலித்தனமான கௌரவம். பயம் என்பது உங்கள் கற்பனையில் தோன்றும் ஒரு சிறிய நிழல் மட்டுமே. துணிச்சலோடு அதை நெருங்கி பார்த்தால் அதன் உருவம் தானாக மறைந்துவிடும். கடந்த கால தவறுகளை நினைத்து இப்போது கண்ணீர் விடுவது ஒரு வீண் வேலை. இன்றைய நாளை ஒரு புதிய தொடக்கமாக கருதி முழு உற்சாகத்துடன் செயல்படுங்கள். மற்றவர்களின் வெற்றியை கண்டு பொறாமைப்படாமல் அவர்களின் உழைப்பை கவனியுங்கள். போட்டியை ஆரோக்கியமாக எதிர்கொண்டு உங்களை நீங்களே ஒவ்வொரு நாளும் செதுக்குங்கள். உங்களை சுற்றி எப்போதும் ஒரு மர்மமான திரையை தக்க வைத்துக் கொள்வது நல்லது. ஆழமான கடலை போல அமைதியாக இருந்து உங்கள் இரகசியங்களை காத்திடுங்கள். காயங்கள் உங்களை பலவீனப்படுத்தாது, அவை உங்களை இன்னும் ஜாக்கிரதையாக மாற்றும். ஒவ்வொரு வடுவும் நீங்கள் கடந்து வந்த போராட்டத்தின் வீர தழும்புகள் என்பதை மறக்காதீர்கள். வாய்ப்புகள் தேடி வரும் வரை காத்திருக்காமல் புதிய பாதைகளை நீங்களே உருவாக்குங்கள். முயற்சி செய்பவனுக்கு இந்த உலகத்தில் எங்குமே தடைகள் இருப்பதில்லை. உங்கள் சொற்கள் மென்மையாகவும் உங்கள் செயல்கள் மிகவும் கடுமையாகவும் இருக்கட்டும். வார்த்தைகளை குறைத்து செயல்பாடுகளை அதிகப்படுத்துவதே வெற்றியின் அடிப்படை ரகசியம். எதற்கும் அடிமையாகாதீர்கள். அது ஒரு பழக்கமாக இருந்தாலும் சரி, மனிதராக இருந்தாலும் சரி. சுதந்திரமான மனமே மிக சிறந்த சாதனைகளை உருவாக்குவதற்கான ஒரே வழி. அன்பு காட்டுங்கள், ஆனால் உங்கள் பலவீனத்தை யாரிடமும் வெளிப்படையாக ஒப்புக்கொள்ளாதீர்கள். எச்சரிக்கையுடன் கூடிய நேர்மையே உங்களை எப்போதும் பாதுகாக்கும் ஒரு கவசம். இன்று நீங்கள் சந்திக்கும் கஷ்டங்களே நாளை நீங்கள் சொல்ல போகும் வெற்றி கதைகள். அந்த பெருமைக்காகவே இன்று நீங்கள் எல்லா வழிகளையும் தாங்கிக் கொள்ள வேண்டும். உங்களை வீழ்த்த துடிக்கும் எதிரிகளை பார்த்து கவலை கொள்ள வேண்டிய அவசியமில்லை. உங்கள் வளர்ச்சியை பார்த்து அவர்கள் பயப்படுகிறார்கள் என்பதே அதன் உண்மையான அர்த்தம். உங்கள் இலக்கு பெரியதாக இருந்தால் உங்கள் போராட்டமும் பெரியதாகத்தான் இருக்க முடியும். நீங்கள் ஒரு சாதனையாளர் என்பதால் தான் உங்களுக்கு சவால்கள் அதிகமாக உள்ளன. ஆமை வேகத்தில் சென்றாலும் சரியான திசையில் செல்வதே மிக முக்கியமான ஒன்று. காலம் கனியும் போது உங்கள் வெற்றி உலகிற்கே மிகப்பெரிய வெளிச்சமாகும். உங்களை யாராலும் வீழ்த்த முடியாது என்பதை முதலில் உங்கள் ஆழ் மனதில் பதிய வையுங்கள். வெற்றி என்பது உங்களுக்குள் ஏற்கனவே இருக்கிறது. அதை வைராக்கியத்துடன் வெளியே கொண்டு வாருங்கள். ஒரு சிங்கத்தின் நடை எப்போதும் ராஜ கம்பீரமாகவே இருப்பதைப் போல நீங்களும் இருங்கள். மற்றவர்களின் கருத்துகளுக்காக உங்கள் நடையை மாற்றிக்கொள்ள வேண்டிய தேவை இல்லை. உதவி கேட்பது பலவீனமல்ல, ஆனால் உதவியையே எதிர்பார்த்து வாழ்வதுதான் பலவீனம். சுய பலத்தை நம்பி வாழும் மனிதனை இந்த உலகம் ஒருபோதும் அசைக்க முடியாது. உங்களை பற்றி நீங்களே பெருமையாக பேசுவதை விட உங்கள் உழைப்பு பேசட்டும். வார்த்தைகளை சிக்கனமாக பயன்படுத்துபவரே உலகில் அதிகாரம் செலுத்துகிறார். யதார்த்தத்தை அப்படியே ஏற்றுக்கொள்ளும் பக்குவத்தை இன்று வளர்த்து கொள்ளுங்கள். உலகம் எப்படி இருக்கிறதோ அப்படியே கையாள்வதுதான் புத்திசாலித்தனமான வாழ்க்கை.
மற்றவர்களின் பொறாமை பேச்சுக்களை உங்கள் காதுகளுக்கு தரும் பரிசாக கருதுங்கள். அவர்கள் உங்களை புகழத் தொடங்கினால் உங்கள் வளர்ச்சி நின்றுவிட்டதாக பொருள். யாருக்காகவும் உங்கள் கொள்கைகளை விட்டு கொடுத்து வாழ்வதில் எந்த பெருமையும் இல்லை. பசியோடு இருந்தாலும் ஒரு சிங்கத்தைப் போல தன்மானத்தோடு வாழ பழகிக் கொள்ளுங்கள். வறுமை என்பது ஒரு தடையல்ல, அது உங்கள் வெற்றிக்கான ஒரு பெரிய உந்துதல். வெறும் கையோடு சாதிப்பவர்தான் வரலாற்றில் நீங்காத இடத்தை பிடிக்கிறார். உங்களை சுற்றி ஒரு சிறிய வட்டத்தை மட்டும் வைத்துக் கொள்வது உங்களுக்கு பாதுகாப்பு. எல்லோரையும் நண்பனாக நினைப்பவர்கள் ஒருபோதும் நிம்மதியாக இருக்க முடியாது. உணர்ச்சிகளுக்கு அடிமையாகாமல் அறிவால் முடிவெடுக்க இன்று முதல் பழகுங்கள். கோபமும் வருத்தமும் உங்களை ஒரு தவறான பாதையில் அழைத்துச் செல்லும். உங்கள் பயணம் உங்களுக்கு மட்டுமே புரிந்தால் போதும், மற்றவர்களுக்கு புரிய தேவையில்லை. இலக்கை அடைந்த பிறகு உலகம் உங்களை தானாகவே புரிந்து கொள்ளும். எப்போதுமே கற்றுக்கொள்ளும் மாணவராக இருங்கள். அதுவே உங்களை மேதையாக்கும். அறிவு ஒருபோதும் சுமையல்ல, அது நீங்கள் சுமக்கும் ஒரு இரகசிய ஆயுதம். காலத்தை சரியாக பயன்படுத்தும் ஒருவருக்கு உலகம் எப்போதும் அடிபணியும். வீணாகும் ஒவ்வொரு நிமிடமும் உங்கள் வெற்றியை ஒரு அடி பின்னோக்கி தள்ளுகிறது. உங்களை யாராவது காயப்படுத்தினால் அதை ஒரு பாடமாக மட்டும் எடுத்துக்கொள்ளுங்கள். பழிவாங்கும் எண்ணம் உங்களை இன்னும் ஆழமான குழியில்தான் தள்ளிவிடும். உங்கள் உழைப்பு ஒரு தவத்தை போல இருக்கட்டும், அதன் பலன் ஒரு வரத்தை போல இருக்கட்டும். தவத்தின் வலிமைதான் ஒரு சாதாரண மனிதனை சாதனையாளராக மாற்றுகிறது. ஒவ்வொரு சவாலையும் ஒரு வாய்ப்பாக கருதி அதை தைரியமாக எதிர்கொள்ளுங்கள். சவால்கள்தான் உங்கள் திறமையை உங்களுக்கு காட்ட கிடைத்த மேடைகள். காயங்கள் உங்களை செதுக்கட்டும், அவை உங்களை உடைக்க ஒருபோதும் விடாதீர்கள். வழிகளை வைராக்கியமாக மாற்றுபவர்தான் வரலாற்றின் நாயகராக ஆகிறார். உங்கள் மௌனமே உங்கள் எதிரிகளின் பலவீனமாக இருக்கட்டும். அமைதியால் வெல்ல கற்றுக்கொள்ளுங்கள். மௌனம் ஒரு பேராயுதம் என்பதை புத்திசாலிகள் மட்டுமே அறிவார்கள். உங்களை சுற்றி எப்போதும் ஒரு நேர்மறையான ஆற்றலை உருவாக்கி வைத்துக் கொள்ளுங்கள். எதற்கும் அடிப்பணியாத குணமே ஒரு ஆளுமையின் ஆகச்சிறந்த அடையாளம். தலைகுனிந்து வாழ்வதை விட தலை நிமிர்ந்து வீழ்வது எவ்வளவோ மேலானது. உங்கள் அனுபவங்களே உங்களுக்கு சிறந்த ஆசிரியர் என்பதை ஒருபோதும் மறக்காதீர்கள். அனுபவங்கள் தரும் பாடம் எந்த ஒரு புத்தகத்திலும் உங்களுக்கு கிடைக்காது. உங்களை யாராலும் வீழ்த்த முடியாது என்பதை உலகம் அறியும் நாள் வெகு தூரத்தில் இல்லை. அன்று உங்களை ஏளனம் செய்தவர்கள் உங்களை கண்டு வியந்து நிற்பார்கள். வைராக்கியம் ஒன்றே துணை. இது வெறும் வாசகம் அல்ல, உங்கள் வாழ்வின் ரகசியம். இதை உங்கள் மூச்சாக கொண்டு செயல்படுங்கள். வெற்றி நிச்சயம் உங்களுக்கே. கனிவாக இருங்கள், புத்திசாலித்தனமாக செயல்படுங்கள். உலகை அன்பால் வெல்லுங்கள். உன்னதமான பாதையில் நடக்கும் உங்களை இந்த அகிலம் என்றும் வாழ்த்தும். இந்த நிமிடம் முதல் ஒரு புதிய மனிதராக எழுந்து நில்லுங்கள். உங்களை யாராலும் வீழ்த்த முடியாது. வாழுங்கள், சாதியுங்கள். உங்கள் பயணம் இந்த உலகிற்கு ஒரு மிகப்பெரிய பாடமாக அமையட்டும். நன்றி. மீண்டும் இன்னொரு காணொளியில் சந்திக்கலாம்.